ஹாய், வெல்கம் டு அச்சீவர்ஸ் லா அகாடமி. இந்த செஷனில் வந்து நம்ம தி ஆர்ட் ஆஃப் நோட் மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். நோட்ஸ் மேக் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், நான் என்ன எழுதணும்னு எனக்கு தெரியல, என்ன நோட்ஸே ரொம்ப பெருசாக போயிடுது. நீங்கள் மேக் பண்ணுற நோட்ஸ் வந்து உங்கள் பேராக்டோட ஈக்குவல் சைஸ் வந்துருச்சு, அது இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை நோட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் டூ கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, காலேஜ்லேருந்தே நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, அப்படியே பேராக்ஸை வந்து படித்து அப்படியே பேராக்ஸில் அண்டர்லைன் பண்ணி பேராக்ஸில் ஹைலைட் பண்ணி அப்படியே படித்து பழகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் ஆக்சுவலி தேவையில்லை. எனக்கு அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்னால் பேராக்லேயே ரொம்ப டீசெண்டாக படிக்க முடியும், ரிவிஷன் ஈஸியாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு மேக் நோட்ஸ். தி செகண்ட் கேட்டகரி, அவங்களுக்கு வந்து அந்த பேராக்டை பார்த்து திரும்ப திரும்ப படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளே படித்தோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தென் யூ நீட் டு மேக் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது அண்ட் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணும்போது உங்கள் கையெழுத்துல நீங்கள் எழுதி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்காக நீங்கள் எழுதி அதில் நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தேர்ட்லி, நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் படிக்கிற கான்செப்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ கான்செப்ட் ரிட்டென்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் பிஃபோர் யூர் எக்ஸாமினேஷன். ஹேண்ட்ஸ் டவுன் இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பிகாஸ் நீங்கள் பேராக்ல படிக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஃபுல் செக்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், நோ மேட்டர் ஹவு மெனி ஹைலைட்டர்ஸ் யூ ஹவ் யூஸ். ஆல்சோ நோட் மேக்கிங்கில் வந்து பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, செக்ஷன்ஸ் அப்படியே படிக்கிறீங்க, அந்த செக்ஷனில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் எழுதணுன்ற காரணத்தினால இன்கிரீடியன்ஸ் எழுதுறதுக்காக அந்த செக்ஷன் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த செக்ஷன் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறீங்க. ஸோ காப்பிங் எவ்ரி திங் இஸ் நாட் நோட் மேக்கிங். அண்ட் ஆல்சோ நோட் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கணும். எப்படி நான் எக்ஸாம் ஓரியன்டாக நோட் மேக் பண்ண முடியும்? அப்போது எக்ஸாமில் என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட்ஸில் இருக்கணும்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்ற ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி மேம் எனக்கு கிடைக்கும்? யூ ஹாவ் டு கோ த்ரூ த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதில் நீங்கள் அந்த செக்ஷன்ஸில் இப்போ செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதுக்கு முன்னாடி கேள்விகள் கேட்டுக்கப்பட்டிருக்குன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அட்மிஷன் கன்ஃபெஷன்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் அட்மிஷன் கன்ஃபெஷன் படிக்கும்போது அந்த ஐடியாலஜியில் படிக்கணும். அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் உங்கள் நோட்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் டு கோ த்ரூ த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் நோட்ஸ் மேக் பண்ணணும், எனக்கு வந்து எக்ஸாம்க்கு நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்காம யூ கேனாட் ஸ்டார்ட். நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் பேட்சில் இருக்கீங்க, ஒரு கிளாஸில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ மென்டார் வந்து வில் டெல் யூ இதுங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு நோட் மேக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செல்ஃபாக நான் படிக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தட் யூ ஹேவ் டூ இஸ் டு அனலைஸ் ஆல் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். வித்தவுட் அனலைசிங் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், no matter how hard you read all the sections, it is very difficult to retain the concepts. So it is very difficult to remember the concepts. So please go through the previous questions. அதுக்கப்புறம் வந்து நோட்டில் வந்து I always tell to all the candidates studying in Achievers Law Academy, we used to advise them to make two different type of notes. One for the prelims and other for the mains. Prelims notes என்ன இருக்கணும்னா, there are few acts especially specific prelims மட்டும் தான் அந்த ஆக்டை படிக்க போறீங்க. For example, BNS. That is not for your mains. அஃப்கோர்ஸ் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கில் சில இடத்துல அந்த செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி அதில் இருக்க போகிறது இல்லை. வேற சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுற மாதிரி 3 மார்க் அண்ட் 5 மார்க் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் இருக்குது, லா பேப்பர் 1ன்றது. ஸோ அதனால அங்கே நீங்கள் நோட் மேக்கிங் எழுதும்போது இட் ஹாஸ் டு பி லிட்டில் மோர் கிளியர். அங்கே வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட் ஒன்று, கன்க்ளூஷன் பாயிண்ட் ஒன்றுலாம் வச்சுக்கலாம். ஃபர்தர் இந்த ஃபர்தர் ஸ்லைட்ஸ் we have given you certain sections, ஒரு மாடல் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது பார்க்கும்போது you'll easily understand. And then another mistake commonly every candidate makes is very first reading. மொத ரீட் பண்ணும்போது நோட் மேக் பண்ண போகிறேன். ஸோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரியுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் வி அட்வைஸ் இஸ் ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ் அட் யுவர் செகண்ட் ஆர் தேர்ட் ரீடிங். டோன்ட் மேக் இட் இன் யோர் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் மேக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஓகே, so there are few rules that you have to remember while making notes. First, notes ன்றது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும், கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கணும். அண்ட் மெயின்ஸ்க்கு நோட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். ஹெட்டிங் இருக்கணும், மேக்ஸிம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அந்த மேக்ஸிம்ஸ் எழுதணும், கேஸ் லாஸ் எழுதணும். இன் ஃபர்தர் ஸ்லைட் நம்ம அதை பார்ப்போம், வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி தென். ஸோ ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் தட் யூ எய்தர் ஹாவ் அ இன்ட்ரடக்ஷன் லைன் ஆர் கன்க்ளூஷன் லைன். இப்போ ஆர்டிகல் 21 எழுதுறீங்கன்னா ஒன்று இன்ட்ரடக்ஷன் லைன் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை கன்க்ளூஷன் லைன் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் ஈஸியாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then notes has to be exam oriented
அண்ட் ஆல்வேஸ் லீவ் ஸ்பேஸ். நோட்ஸில் வந்து நீங்கள் டிஜிட்டல் நோட் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன் நோட் இந்த மாதிரி ஆப்ஸில் நீங்கள் வந்து டிஜிட்டலாக நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆட் பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன். பட் நீங்கள் ஒரு ஷீட்டில் வந்து நோட் மேக் பண்ணும்போது ஒரு 2-3 லைன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு செக்ஷன் கீழே விட்டுட்டு போகிறது நல்லது. பிகாஸ் ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வரும்போது நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் நோட்ஸில் வந்து செக்ஷன் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக படிக்கும்போது அந்த செக்ஷனுக்கு நோட்ஸ் எழுதும்போது அந்த செக்ஷனோட இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் என்னது, அதில் இல்லஸ்ட்ரேஷன்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸோ அதோட சின்ன நோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குற பழக்கம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏபிபி எக்ஸாம் எழுதுறீங்களா இருக்கட்டும், இல்லை டிஜே எக்ஸாம் ஆர் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், எதுலையோ நிறைய டைம்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். whenever there is a non-obstantive class கண்டிப்பாக எழுதணும். இப்போ செக்ஷன் 6 of Transfer of Property Act, what property may be transferred அப்படின்றதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் கேன் பி அட்டாச்டு சிபிசியில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆல் கைண்ட்ஸ் எக்ஸப்ட் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் ஆகும். அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தட் ஹாஸ் டு பி தேர் இன் யோர் நோட்ஸ். ஹியர் ஆர் few model notes for you. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் செக்ஷன் 34 of IPC. 34 IPCயில் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட். இப்போ காமன் இன்டென்ஷன் இருக்குன்னா இட் இஸ் an act done by several person in furtherance of common intention. That is when 34 gets attracted. ஸோ அந்த வார்த்தை காமன் இன்டென்ஷன்ற வார்த்தை மட்டும் உங்கள் நோட்ஸில் இருந்தால் போதும். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ஹோல் சென்டென்ஸ் எழுத தெரியணும். ஓகே. ஸோ இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் கிடைக்காது, செகண்ட் ஆர் தேர்ட் ரீடிங்கில் தான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை வி அட்வைஸ் யூ டு டேக் நோட்ஸ் டியூரிங் அ செகண்ட் ஆர் தேர்ட் ரீடிங். அடுத்து வந்து மோர் தென் 1 person இருக்கணும். இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற புக்கில் எனி புக்ஸ் தட் யூ ஃபாலோ அதில் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருந்துச்சுன்னா 1 or 2 case laws யூ கேன் ரைட். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோ ப்ரியர் மீட்டிங் ஆஃப் மைண்ட் இஸ் ரெக்கவர்ட் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் ஆஸ்க்ட் earlier. இந்த பாயிண்ட் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் உங்கள் நோட்ஸில் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் லைபிள். ஸோ இந்த மாதிரி வாட் ஆல் இஸ் எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் அதை மட்டும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கணும். நோட் ஹாஸ் டு பி வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ். அதுவே நீங்கள் இப்போ சிபிசி எழுதுறீங்க, இப்போ பிஎன்எஸ் ஆர் ஐபிசிலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஒன்லி சப்ஜெக்ட். அதில் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். வேற சிபிசின்றது வந்து யூ ஹாவ் டு ரைட் அ டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ஆல்சோ. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு மெயின்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சரும் தேவை. See the slide. Section 11 of CPC notes இருக்கு. இனிஷியலாக கொடுத்துருக்க எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஒன்லி பாயிண்ட்ஸ். ரெஸ் ஜுடிகேட்டா 2 suits, 1 has to be decided. ஸோ சின்ன ஹிண்ட் மாதிரி. அண்ட் இதில் வந்து டிரெக்ட்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி சேம் திங்காக இருக்கணும். இட் இஸ் நாட் இன்சிடென்டலாக இருந்தாலும் கிடையாது. டிரெக்ட்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி சேம் இஷ்யூவாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் 4ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட். மெயின்ஸ்க்கு இதே செக்ஷனில் நீங்கள் எழுதணும்னா எப்படி எழுதணும்? லுக் இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு மேக்ஸிம், இப்போ தான் மேக்ஸிம் இருக்குன்னா அதை நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லையோ இல்லை அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் 3 mark 5 mark எழுதும்போது எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால அந்த மேக்ஸிம்ஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்காக யூ ஹாவ் டு நோ த மேக்ஸிம். இந்த மேக்ஸிமோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். பட் உங்களுக்கு அது பை ஹார்ட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் மேக்ஸிம் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் சர்டன் வேர்ட்ஸ் லைக் டு ப்ரிவென்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சூட்ஸ், டு என்ஷூர் ஃபைனாலிட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், டிரெக்ட்லி சப்ஸ்டான்ஷியலி சேம் இஷ்யூ இருக்கணும். எக்ஸ்பிளனேஷன் 4க்கு ஏதாவது கேஸ் லா, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டாக்கு ஏதாவது கேஸ் லா. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டான்ற கான்செப்ட் தனியாக 3 markல கேட்குறாங்கன்னா அங்கே ஒரு கேஸ் லா எழுதணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் தென் திஸ் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ. ஒரு இன்ட்ரடக்டரி லைன் ஒரு கன்க்ளூடிங் லைன் ஒன்று நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்க்ளூஷன் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ரெடி டு ரைட் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து டிட்டோ எழுத முடியும்னா ஈஸியாக அதை எழுதி அந்த கொஸ்டினை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால ஒரு கன்க்ளூஷன் லைன் நீங்கள் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ லுக் இன்டு தி ஸ்லைட், செக்ஷன் 11க்கு வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் லைன் வச்சிருக்கோம். The doctrine of res judicata is a fundamental principle of civil jurisprudence aimed at ensuring finality of litigation and preventing abuse of judicial process. ஸோ நீங்கள் 11 பற்றி ஏதாவது கொஸ்டின் எழுதும்போது கன்க்ளூஷனாக இதை நீங்கள் எழுதிக்கலாம். இன்ட்ரடக்ஷன் லைனும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இன்ட்ரடக்ஷன் யூஸ்வலி சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். அந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றம் அப்பப்போ வரும். பட் கன்க்ளூஷன் கேன் பி காமன். ஸோ கன்க்ளூஷன் லைன் நீங்கள் வந்து ஒரு லைன் வச்சிருக்கீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ லாட் வென் ரைட்டிங் யுவர் மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் லைன் இஸ் ஆல்சோ ஓகே, பட் இட் சேஞ்சஸ். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு மட்டும் கேட்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ வேற கான்செப்ட்ஸில் கேட்க போகிறாங்க. வேற காமெண்ட் ஆர் கிரிட்டிக்கலி அனலைஸ் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட் நோஷன்ஸில் அதை எழுதுறப்போ உங்களுக்கு வந்து ஒரே இன்ட்ரடக்ஷன் லைன் கொடுக்க முடியாது.
ஸோ அதனால கன்க்ளூஷன் லைனாவது யூ ஹேவ் டு ஹேவ் ஃபார் ஆல் தி ஆன்சர்ஸ், ஆல் தி செக்ஷன், சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுகிற அந்த பேப்பரில் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் லைன் அட்லீஸ்ட் வச்சுக்கணும். ஏதாவது மேக்ஸிம்ஸ் இருந்ததுன்னா கீப் இட் இன் யூர் நோட்ஸ். எனி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ் இட் இன் யூர் நோட்ஸ். அந்த ஜட்மெண்ட்ஸ் இப்போ கான்ஸ்டியூஷனல் ஜட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஜட்ஜஸ் சிலர் சொன்ன வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க புக்ஸில் இருந்ததுன்னா அந்த வேர்ட் அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி உங்கள் நோட்டில் வச்சுக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் செட் ஸோ. இப்போ கேஷானந்த பாரதி கேஸில் வந்து ஜஸ்டிஸ் சிக்ரி இதை சொன்னார் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உங்கள் நோட்ஸில். If needed, you can write it in your mains answer writing paper and that will help you score even good marks. And the next slideல வந்து இப்போ ரெஸ்ஜூடிகேட்டான்ற கான்செப்ட் கேட்கும்போதே there are high chances எஸ்டோப்பலோட கம்பேரிசன் கேட்கலாம். முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நான் எப்படிலாம் நோட்ஸ் மேக் பண்ணணும்னு எனக்கு தெரியணும்னா நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ். அதுவே இப்போ கான்ஸ்டியூஷனல் நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க, லெட்ஸ் ஆர்டிகல் 21 டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே அந்த என்ன எழுதிருக்கணுமோ அது புக்கில் உங்கள் பேராக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் அது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதே சில ஆர்டிகல் சிட்டிசன்ஸ்க்கு அப்ளை ஆகும், சில ஆர்டிகல் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதை எழுதுறீங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுறீங்க. ஆர்டிகல் 21 எழுதும்போது டியூ ப்ராசஸ் வெர்சஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, அது அடிக்கடி கொஸ்டின் கேட்குற ஒரு விஷயம். அதை பற்றினா டீட்டெயிலாக நீங்கள் எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். இல்லை டியூ ப்ராசஸ்ன்ற வேர்டை பார்த்தோன்னே நல்லா சொல்ல தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டியூ ப்ராசஸ் மட்டும் ஹிண்டாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் லைக் A.K. கோபாலன் கேஸ். இந்த கேஸ் லாஸோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நோட்டில் எழுத தேவையில்லை. சப்போஸ் எனக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதும்போது நோட்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுது. ஸோ அதனால ரொம்ப ஷார்ட்டாக அந்த நோட்ஸ் இருக்கு. ஓகே, A.K. கோபாலன் கேஸில் ரொம்ப நேரோவான ஒரு வியூ சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. தட் எனி law made by parliament can curtail a fundamental right. Whereas in Menaka Gandhi, wider view கொடுத்தாங்க. Okay, parliament is making law, but the law has to be just fair and reasonable கொடுத்தாங்க. So important case laws, whatever you are reading from your books, and the important case laws ஓட important points மட்டும் எழுதிக்கோங்க. If you are not thorough with the facts, you have to write the facts also. நோட்ஸ்ல வந்து facts எழுதுறது நல்லதுதான். இந்த கேண்டிடேட்டுக்கு மேபி she is thorough with all the facts, so she didn't write it in her notes. Okay, so அதுக்கப்புறம் as usual last line, ஒரு concluding line. Article 21 has been judicially transformed from a narrow guarantee into a reservoir of human rights. So இந்த மாதிரி concluding line நீங்கள் எழுதிக்கோங்க. So overall your notes have to be very simple. மெயின்ஸுக்குன்னா கேஸ் லாஸ் இருக்கணும். மெயின்ஸ்க்கு என்னெல்லாம் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ, உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஈல்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எழுதுனா நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் நோட்ஸில் இருக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. கேஸ் லாஸ் கேட்கறது ரொம்ப ரேர் தான், பட் கேஸ் லாஸ் நீங்கள் படித்தாலும் நல்லது தான். ஓவரால் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பேராக்ல இருக்க செக்ஷன்ஸோட இன்க்ரீடியன்ஸ் அந்த செக்ஷன்ஸில் தரவாக இருக்கணும். We are making this video just to give you a clarity that note making is ultimately not going to decide your score. It is something that you have for yourself to boost your confidence, and that is not going to reflect in your score. Okay, உங்களால பேராக்ல படிக்க முடிஞ்சிச்சுன்னா that is more than enough. If you are not feeling comfortable reading in barracks, your notes will help. Very simple. Don't stress yourself hard. And that's it for today. We'll meet in another video. Subscribe to Achievers Law Academy.